கிங்டம் லைஃப்னா அவரே சார்ந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை, அவர் மீது உங்கள் பாரத்தை வைத்து விடுகிற வாழ்க்கை, முற்றிலுமாய் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வருகிற வாழ்க்கை. மறுபடி உங்க மூளையில திட்டம் போட போட நீங்க டயர்ட் ஆயிருவீங்க சிஸ்டர், டயர்ட் ஆயிருவீங்க. இன்னைக்கு காலையில நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆண்டவரே, என்னுடைய பிரசங்கத்திலலாம் கிடையாது, நான் சொல்றதெல்லாம் கிடையாது, இது எல்லாத்தையும் தாண்டி 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்க போறேன்றது உங்களுக்கு தான் தெரியும். 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கேன், நீங்க போட்ட திட்டம் தான் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதனால நான் போட்டு ரொம்ப எஃபர்ட் எடுக்க போறது இல்லை. நீங்க பேசினா நான் பேசுறேன், அங்க போய் சும்மா நின்றுட்டு வரேன்னா சும்மா நின்றுட்டு வரேன். ஏன்னா ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாலும் 5 வருஷம் கழிச்சு நான் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன், இருக்கிற இடத்துல தான் இருப்பேன். ஆனால் ஒரு எஃபர்ட் எடுக்கலைனாலும் நீங்க என் வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறும்னா அது நிறைவேறும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கிங்டம் லைஃப்னா என்ன தெரியுமா? அவரே சார்ந்துக்கிட்டு ஃப்ரீயா வாழ்ற வாழ்க்கை. என்கிட்ட வந்து, சார் ஃப்ரீயா வாழ்ற வாழ்க்கையோட ரகசியம் என்ன சார்? நீங்க எப்படி சார், நீங்க வந்து டென்ஷனே ஆகாம, நீங்க எப்படி சார் கொஞ்சம் கூட பதட்டமே படாம ஃப்ரீயாவே இருக்கிறீங்க, ஒரு ரகசியத்தை சொல்லுங்க சார் அப்படின்னா சிம்பிளா சொல்லி தந்துடுவேன். நீ ஊருக்கு வாழ்ற வரைக்கும் உன்னால நிம்மதியாவே வாழ முடியாது. நீ பெருமைக்கு வாழ்ற வரைக்கும் உன்னால இளைப்பாறுதல் இருக்கவே முடியாது. என்னைக்கு நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சிறிதோ பெரிதோ தேவன் என் கூட இருக்கிறாரு, அது சின்ன ஆசீர்வாதமோ பெரிய ஆசீர்வாதமோ, அது சின்ன ஒரு வீடோ பெரிய வீடோ, கர்த்தர் என் கூட இருக்காரியா, அப்ப பெருசு வேணாமா? அவர் என் வாழ்க்கையில என்ன திட்டமிட்டு இருக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். கொஞ்சம் வேகமா வேண்டாமா? எதுக்கு வேகமா? நான் தான் சாக மாட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வேகமா? செத்துருவோம்னா வேகம், நாளைக்கு செத்தா போயிடும். ஒரு தடவை கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு இது பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே, அப்புறம் நாளைக்கு அப்படின்னு, நாளைக்கு நான் உசுரோட தான் இருப்பேன், போயிட்டு வாண்டார். எப்படி? நாளைக்கு செத்து போயிட மாட்டேன்டா, உயிரோட தான் இருப்பேன், அதனால போயிட்டு வா, நாளைக்கு பேசுவோம். அன்னன்னைக்கு போதும் போ. நமக்கு என்னன்னா, நமக்குன்னே வாழ்றது இல்லை, நம்ம மற்றவனுக்குன்னே வாழ்றோம். நம்ம ஒரு கார் வாங்கினா கூட நம்ம போறதுக்குன்னு வாங்குறது பேர் கொஞ்சம் பேர். வாங்கணும் பாஸ், நம்மளை இப்படி பேசிவிட்டாங்க பாஸ், அப்போ வந்து நம்ம டிரைவர் வேலை தான் பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, யார் என்ன வேணாலும் பேசட்டும், உலகத்துக்கு மறிக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கதான் இளைப்பாறுதலே ஆரம்பிக்கும். இளைப்பாறுதல் அதுதான் கிங்டம் லைஃப். கிங்டம் மைண்ட் செட் என்னன்னா ரெஸ்ட், ரெஸ்ட், ரெஸ்ட். கர்த்தர் இருக்காரியா, கர்த்தர் பார்த்துக்குவார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கையை தட்டுங்க. ஆமென். அதை சொல்றான், என் தோள் முதலானவைகள் அழுகி போன பின்பு. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தோளெல்லாம் அழுகுனா கூட எனக்கு நம்பிக்கை இருக்குடா, அவர் உயிரோடு இருக்கார், அவரை நான் என் கண்ணில் பார்ப்பேன். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்களே. நிறைய கிறிஸ்தவர்கள் பதட்ட கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறாங்க. ஃபயர் சர்வீஸில் தான் இவங்களை சேர்க்கணும். உடனே எல்லாம் உடனே கல்யாணம், உடனே இருந்தாலும் பிள்ளை 10 மாதம் கழித்து தானே பிறக்கும். உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஃபுட்டு ஃபாஸ்ட்டு தான், ஆனால் டைஜஸ்ட்டு லேட்டாக தான். குக்கருக்கு பக்கத்தில் உட்காந்து நீ விசில் அடிக்கிறது, நீ விசில் அடித்தா பருப்பு வேகாது. அப்போ எல்லாமே ஃபாஸ்ட். ஏன் தெரியுமா? இவன் 4 பேரை வச்சிருப்பான் சார், பெரியப்பா மையன், சித்தப்பா மையன், பெரியப்பா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு. அடுத்த கல்யாணத்துக்கு போகும்போது சரசரமாக அள்ளி போட்டுட்டு போகணும், எதையாச்சும் பண்ணணும். வாழ்க்கையில் எதுவுமே நீ உனக்குன்னு வாழ்றதே கிடையாது.
அவங்க பேசுறாங்க, பேசட்டும். திட்டுறாங்க, திட்டட்டும். கேள்விப்படுறேன், பண்ணட்டும். ஏன்? நான் செத்துட்டேன். இளைப்பாறுதல் எப்போ வருதுன்னா, எப்போ நீ சாகுறியோ அப்பதான் வருது. அதனாலதான் கல்லறையில எழுதி வைக்கிறாங்க, இவர் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து விட்டார். கையத்தட்டே. ஓ, நீதிமான் தள்ளாட கிங்டம் லைஃப் இஸ் ரெஸ்டிங் லைஃப். நடத்திடுவார் நீதிமான் தள்ளாட நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவர்கிட்ட போய் நின்று, ஆண்டவர் எனக்கு உடனே முடிங்க, உடனே செய்யுங்க அப்படின்னா, ஏன் என்ன பிரச்சனை கேட்பேன்? என்ன அவசரம்? இது வெளியூர் போறியா? என்னது? உடனே கல்யாணம் பண்ணுவீங்க. நம்ம அப்படி போய் சொன்னா கர்த்தர் சொல்லுவாரு, முடிப்போம்டா, ஏன் பதற? எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் புரியல. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு கல்யாணம் நடக்கணுமா? எல்லாருக்கும் முடிஞ்சது உனக்கு பிரச்சனையா? உனக்கு முடியாத பிரச்சனையா? இவனுக்கு அவனுக்கு முடியலன்றது பிரச்சனை இல்ல, எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சுன்றது பிரச்சனை. அப்ப எவனுமே முடிக்காம இருந்தா இப்ப ஒண்ணுமே இல்லை. கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருக்காங்க. அவங்க 2 கல்யாணம் வீட்டுக்கு கூட்டு போங்களேன், அடுத்த வீட்டுக்கு வந்தோடனே காபா காபா காபான்னு வாங்க. நான் உடனே மேட்ரிமோனியில பாரு, என்னன்னா அவன் கல்யாணத்தை பார்த்துட்டான். இவனுக்கு முடியலன்ற பிரச்சனை இல்லை, அவனுக்கு முடிஞ்சிருச்சுன்ற பிரச்சனை. ஒரு இமேஜினேஷன். நான் போய் கேட்குறேன், ஆண்டு எனக்கு உடனே முடிச்சு வைங்க. ஏன் மெதுவாக முடிச்சு வச்சேன்? வயசு போகுது இல்லை, வயசு போகுதுதான் பிரச்சனை. ஆமா, சரி வயசு போகாது, அடுத்து சொல்லு, அடுத்து சொல்லு. ஆண்டு இந்த ஆசீர்வாதத்தை உடனே தாங்க, தருவோம், தரேன் தரேன், கட்டாயம் தரேன். சீக்கிரம் தாங்க. அந்த செத்துட்டு போன பிறகு சாகவே மாட்டேன். வேற என்ன சொல்லு, டக்குன்னு சொல்லு. என் வாழ்க்கையில் நீங்கள் உனக்கு கார் தாங்க அப்படின்னு தரேன்டா அப்படின்னா நீ தருவீன்னு எங்களுக்கு தெரியும். எப்போ? நான் வயசான பிறகு, கிருதாலாம் நிறைச்ச பிறகு, கண்ணு தெரியாதப்ப வந்து நான் காரு எதுக்கு ஓட்டுறதுக்கு, ஆள் வச்சு ஓட்டுறக்கா நீ தரப்போறீங்க? எங்கே இருக்கும்போது ஓட்டுனாண்டவர் என்ன பற்றி 5 வருஷம் கழிச்சு நீங்கள் கொடுத்து எதுக்கு? அதுக்குள்ள வயசாயிருமே. இப்போ 5 வருஷம் உனக்கு பிரச்சனையா, வயசு பிரச்சனையா? வயசு பிரச்சனை, வயசு ஆகாது. அடுத்து சொல்லு, அடுத்து சொல்லு. நேற்று ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு வயது 26 28? எங்களுக்குள்ள பெரிய குழப்பமா இருக்குது. இதுவா அதுவா? ஜெபித்து சொல்லுங்களேன். எதுக்கு உனக்குள்ள குழப்பம்? நீ ஏன் சிரிக்கல தெரியுமா? சீரியஸாக தானே உண்மையை பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் எதுக்கு சிரிக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க. நீ சிரிச்சிருந்தீங்கன்னா அது ஜோக்கா கன்சிடர் பண்ணிருக்கீங்க. நீ சிரிக்காதனால தெரியுது அவர் சீரியஸாக ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஸோ நல்லா கவனிங்க, எல்லாமே பதட்டத்தில் உலகம் போகுது. ஏன்னா நம்ம உலகத்துக்காக வாழ்றோம். எதுக்கு உலகத்துக்கு வாழணும்? எதுக்கு உலகத்துக்கு வாழணும்? நம்ம நமக்காக வாழ்வோம். என்னைக்கு உலகத்துக்கு மறிக்கிறோமோ, நான் சொல்லவா சார், அன்னைக்கு இளைப்பாறுதல் ஆரம்பிக்குது சார். அன்னைக்கு ஆரம்பிக்குது. கிங்டம் லைஃப்ன்றதே ரெஸ்டிங் லைஃப். ரெஸ்டிங் லைஃப். என்னால் வந்து இப்போ பாருங்க, உங்கள் மனைவி உலகத்துக்கு மறித்தவளாக இருந்தால், எவ்வளவு பெரிய திருமண வீட்லேயும் கூட சிம்பிளாக ஒரு சின்ன செயினை போட்டுக்கிட்டு உங்க கூட வருவாங்க. அப்படி மனைவி உங்களுக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் பாக்கியவான். எனக்கு நகை வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் ஊருக்காக நம்ம வாங்கி போட முடியாது. அப்போ வாழ்க்கையில் பாதி நாள் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்கள். இவங்க வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் பதட்டம் அல்ல, அது ரெஸ்ட். ரெஸ்ட். நான் சொல்ல வந்த விஷயம் வேறு, நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கி உங்களை ஆசீர்வதித்து நான் அனுப்புகிறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு பதட்டம் வருதோ அப்பெல்லாம் இந்த உலகத்துக்கு செத்துருங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு பிளான் போட்டிருக்கிறேன். அந்த பிளானுக்குள்ளே வந்து எல்லாம் நடக்கணும், இதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடியணும்னு வச்சுருக்கிறேன். பார்த்தா அந்த வேலையை என் கையில் கொடுத்தா தான் அடுத்து நான் என் வேலையை முடிக்க முடியும். அப்போ தான் நான் ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ண முடியும். ஆனால் கையில் என்கிட்ட கீ கொடுக்குறவர் லேட் பண்ணிகிட்டே இருக்கார். ஒன்று எனக்குள்ளே பதட்டம் வருது. ஐயோ, கடைசி நேரத்தில் கீயை கொடுத்தானா அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறேன். கர்த்தர் சொன்னார், கடைசி நேரத்தில் கொடுத்தாருன்னா திறக்கிறத லேட்டாக தர. ஓ, இப்படி ஒன்று இருக்கோ, நான் யோசிக்கவே இல்லை. அந்த டேட்டை நீ ஃபிக்ஸ் பண்ணுற. இப்போ அந்த டேட்டு கொண்டாடுறத சாதாரண சர்ச்சில் கொண்டாடு. ஏன் கொண்டாட மாட்டேன்ற? 10 பேர் ஒன்று பார்க்குறாங்க. இல்லை இல்லை, எங்கே வேணாலும் எதை வேணாலும் எவ்வளவு எளிமையாக வேணாலும் நீ ஒன்று செய்கிறதுக்கு தயாராக இருப்பினா எந்த டேட்டும் ஒன்றை போட்டு என்ன செய்யாது, பிரச்சனை பண்ணாது. சரி, லேட்டாக கொடுத்தா லேட்டாக திறப்போம், லேட்டாக பண்ணிக்குவோம்.
இதை நம்ம அப்படியே அமைதியாக போவோம். சார் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் பிசாசு உங்களை எங்கிட்டு பிடிச்சாலும் நீங்கள் வலிவிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை அவன் ப்ரெஷரை கொடுக்கவே முடியாது. சுயத்துக்கு செத்த ஒருத்தனை பிசாசு டெம்ப்ட் பண்ணவே முடியாது. ஆமென். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காரே. அவரே உன்னை அதிசயம் செய்வார். அவரே நமக்கு ஒன்று தரணும்னு நினைச்சிட்டாருன்னா இந்த உலகமே இழுத்துனாலும் அது வந்துடும் சார். அது வந்துடும் சார். என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன் சார். ஒன்று தரணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா உலகமே இழுத்திருந்தாலும் அது வந்துடும். ஆனால் தரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா உலகமே உங்கள் பக்கத்தில் நான் இருக்கேன்னாலும் நீ இருப்ப, ஆனால் நான் இருக்க மாட்டேன். உலகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு வராது. ஒருத்தர் சொல்லுவார், நான் செய்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் சார், நான் உங்களுக்கு எப்படி முடிச்சு கொடுக்குறேன் சார் சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லுவார், எல்லாமே சக்ஸஸ் ஆகும் சார், என்னன்னு தெரியல உங்கள் மேட்ரு மட்டும் ஓடி அடைய மாட்டேன்றார். ஏன்னா ஆக்ஷன் தான் இங்கே, டைரக்ஷன் எல்லாம் அங்கே. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருப்ப. யோபுடைய பொறுமை காரணம் என்ன தெரியுமா? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடிப்பான் என்கிற வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சு. அப்படியே கும்முன்னு தூங்கிட்டு போயிடணும் சார். கொடைக்கானல் போறீங்கன்னா தூங்கிட்டே போயிடணும். டிரைவருக்கு சொல்லலை, நீ வர கூட போறாளே, நீங்க அப்படியே எட்டி எட்டி பார்க்கக்கூடாது. கொடைக்கானல் வந்துருச்சா கொடைக்கானல், நீ எவ்வளவு தூரம் எட்டி பார்த்தாலும் கொடைக்கானல் வர்றப்பதான் வரும். ரொம்ப தலையிலே நீட்டிடாத. ஆமா, டேர்னிங்ல தட்டிட்டு போயிட போறாய். ஃப்ரீயா இருங்க, அப்படியே ரிலாக்ஸ்டா அப்படியே கொஞ்சம் சாய்ங்க, அப்படி சாஞ்சு உட்காருங்க. எல்லாம் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். என்ன பண்ண? தேங்க்ஸ் பண்ணு. எதுக்கு தேங்க்ஸ் பண்ண? என் ஃப்ரெண்ட் முந்தானே சொன்னேன், தேங்க்ஸ் பண்ண. எதுக்கு தேங்க்ஸ் பண்ண? மேலே ஃபேன் சுற்றுதுல தேங்க்ஸ் பண்ணு, கீழே சேர் இருக்குல்ல தேங்க்ஸ் பண்ணு, நல்ல வெயில் இல்லாமல் இடத்துல உட்காந்துருக்கோம்ல தேங்க்ஸ் பண்ணு. எப்பவுமே பெருசுலேருந்து தேங்க்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாது, சிறுசுலேருந்து தான் அப்படியே போகணும். ஆண்டவரே ஒரு 40 ஏக்கர் நிலத்தை கொடுத்தீங்களே சொத்து, அங்கிருந்துலாம் வரவே கூடாது. எப்பவுமே தலைக்கு மேலே சுற்றுற ஃபேன்ல ஆரம்பிப்பேன் சார். ஆண்டவரே நல்ல ஒரு ஃபேனை சுற்ற விட்டுருக்கீங்க, ஏசியை கொடுத்துருக்கீங்க, வீட்டை கொடுத்துருக்கீங்க, உட்கார்றதுக்கு சேரை கொடுத்துருக்கீங்க, அப்படியே உள்ள அப்படியே எந்திரிக்கும். நடு ரோட்டில் விட்டுட்டாரு நம்மள, பக்கத்து பசங்க நடு ரோட்டில் விட்டுட்டாரு. நல்லா தானே இருக்கிறோம், சாப்பிட்றீங்களே, சோறு கிடைக்குதுல, ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களே, தோத்திரம் பண்ணு, தோத்திரம் பண்ணு. ஆமாம், பூர்த்தியான வாழ்க்கை அதுதான் கிங்டம் லைஃப். என் தகப்பன் வீட்டில் அறவயிற்று சாப்பாடுன்னு சொல்ல பூர்த்தியானன்னா, அதாவது அபண்டன்ஸ், தட் இஸ் வாட் கிங்டம் மைண்ட் செட். எதையுமே காம்ப்ரமைஸ் லைஃபாக வாழ்கிறது இல்லை, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓவர்ஃப்ளோ ஆஃப் லைஃபு கிங்டம் லைஃப். என் அன்புக்குரியவர்களே, கிங்டம் லைஃப் அப்படின்னா ரெஸ்டிங் லைஃப். அப்பாவோட ஒப்புரவாகிறது தான் அப்பா வீட்டுக்கு வர்ற அனுபவம். ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம், தகப்பன் வீடு, ஃபாதர்ஸ் ஹவுஸ் மைண்ட் செட் இஸ் கிங்டம் மைண்ட் செட். அடுத்த வாரம் பார்த்தோம், வேலைக்காரன் கம்பேர் பண்ணான். வேலைக்காரன் பூர்த்தியான சாப்பாடு சாப்பிடும்போது என்னை நல்லா வச்சுக்குவாரியா எங்கள் அப்பா அப்படின்ற மனநிலை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கான்னா உங்களை தேவன் திக்கற்றவர்களாக விட்டுருவாரா? பைபிள் சொல்லுது, உலகமே அழுவும் ஆனால் நீ சந்தோஷப்படுவ. கர்த்தர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அன்புக்குரியவர்களே, உலகத்தாரெலாம் நல்லா இருக்கும்போது நம்ம இன்னும் நல்லா இருப்போம். ஆகவே கிங்டம் மைண்ட் செட்டுன்றது அவனை பார்க்கும்போது நமக்கு வர்ற தைரியம். ஸோ கிங்டம் மைண்ட் செட்னா இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, 22 மட்டும் வாசிங்க, நான் ஒரு 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 22, 23. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். பார்த்தீங்களா, பின்மாறிட்டு வந்திருக்கிறான். அப்பா வீட்டுக்கு வந்தோன்னு அப்பா சொல்கிறாரு, சரி பையன் வந்துட்டா, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பா அப்படின்னு சொல்லாமல் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கள் என்று சொன்னார். அதாவது
உயர்ந்த வஸ்திரம். அடுத்து 23ல சொல்றாரு கொழுத்த கன்றை. எல்லாம் சொல்லுங்க. நான் தப்பா வாசிப்பேன், நீங்க வந்து ரைட்டா வாசிக்கணும். சரியா? கிங்டம் லைஃப் ஸ்டைல்னா என்னன்னு நான் சொல்றேன். சரியா? வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், கன்றை கொண்டு வாருங்கள். எல்லாத்துலயுமே ஒரு அட்ஜெக்டிவ் வச்சுதான் சார் பேசுறாரு. வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள் அல்ல, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். தேவன் உங்களை எப்படி திரும்ப வாழ வைக்கணும்னு விரும்புறாரு? உங்களை டாப் கிளாஸை தான் வாழ வைக்க விரும்புகிறார். அதுதான் அவரோட மைண்ட்ல இருக்கு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உன் நினைவுகளை விட என் நினைவுகள் உயரமாய் இருக்கிறது. அதனால நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெஸ்ட்ல தேங்க்ஸ் கிவிங் மைண்ட் செட்டோட இருக்கிறோம். காரணம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற லைஃப் டாப் கிளாஸ் லைஃப் தான் எனக்கு வச்சிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். That is what God's plan on me. ஆமென். கொழுத்த கன்றை கொண்டு வாருங்கள், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். 27 வாசிப்போம். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். செகண்ட் டைமும் அது வருது, கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்று. 30 வாசிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார். கொழுத்த கன்று எத்தனை தடவை வருது சார்? அப்ப இந்த சாப்டரோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, அப்பா, அதாவது ராஜ்யத்தின் வாழ்க்கை என்பது ஏனோதானோ வாழ்க்கை அல்ல, கொழுமையான வாழ்க்கை. பெஸ்ட் அமங் த பெஸ்ட் இஸ் கிங்டம் லைஃப் ஸ்டைல். அது ஏற்றுக்காம போங்க. ஆனால் ஒன்று விஷயம், இதுதான் நம்ம வாழ்க்கையில் உள்ளேருந்து வெளியே வரும். ஒன்றை நீங்கள் செய்வீங்க, அது மாதிரி எங்கேயுமே இருக்காது. அப்படி தான் நீங்கள் செய்வீங்க. சரியா? இது எல்லாருக்கும் இல்லை, யார் ரிசீவ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க, செஞ்சு முடித்தோடனே அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருக்குன்னு பார்த்தா எங்கேயுமே இருக்காது, நீங்கள் மட்டும்தான் செஞ்சுருப்பீங்க. அப்படி ஒரு மாஸ்டர் டச் உங்கள் வேலையில் இருக்கும். அதை தேவன் செய்வார். அப்பேற்பட்டவர்களுக்கு தான் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. பூமியிலே எந்த தேசத்திலும் நடக்காத அற்புதங்களை உனக்கு முன்பாக நான் செய்வேன். நான் ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். அந்த அற்புதம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். அந்த அற்புதத்தை இதற்கு முன்பாக இந்த உலகத்துல எங்கேயாச்சும் நடந்திருக்கான்னு தேடி பார்த்தா உலகத்துல எங்கேயுமே அது நடந்திருக்காது. உலக சரித்திரத்தில் அது இருக்காது. ஏன் இந்த வேதாகமத்தில் கூட தேடி பார்த்தாலும் அது இருக்காது. உலகத்தில் எந்த தேசத்திலும் நடக்காத அற்புதங்களை நான் உனக்கு முன்பாய் செய்வேன். ஏன்னா உன்னை நான் அந்த இடத்துல வச்சிருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உன்னோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். How blessed we are. மோசே பார்த்து சொல்றாரு, டேய் உன் கூட இருக்கவன்லாம் பாக்கியவான்றான்றாரு. ஏன்? செங்கடல் பழக்கிறதே பார்க்க போறான். நம்மளாம் பென்கரில் இதில் பார்த்துக்கிட்டு இருக்க 10 Commandmentsல அவன் நேரில் பார்த்தான். பரலோகத்தில் பார்க்கும்போது அவன் சொல்லுவான், இல்லை நாங்களும் மோசே கூட இருந்தோம், சரியானவங்க, ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் மாதிரி இருந்துச்சுங்க, வானத்துலேருந்து மண்ணாங்க, அப்படியே வந்து கடலை திறந்துச்சுங்கண்ணா. அப்புறம் லோக்கல் பாஸ்டர் கூட இருந்து ஒரு 10 பேரும் போயேன். ஆமாம், எங்கள் இதில் ஒரு 4 பேர் காய்ச்சலில் சுகமானாங்க, அதுதான் உனக்கு கிடைச்ச பாக்கியம், விடு, எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அப்போ சாமுவேல் கூட இருந்தவங்க, மோசே கூட இருந்தவங்க, தாவீது கூட இருந்தவங்க, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ தேவன் இந்த உடன்படிக்கை பண்ணுறோன்னு பார்த்து சொல்கிறாரு, உன் கூட இருக்கவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இது வரைக்கும் இந்த உலகத்தில் எவனும் பார்க்காத அற்புதத்தை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் காண்பார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓகே என் அன்புக்குரியவர்களே, ஸோ ராஜ்யத்தின் வாழ்க்கை என்பது ஒரு மாஸ்டர் டச் லைஃப். நீங்கள் செய்வீங்க, அது மேலானதாக இருக்கும். உயர்ந்த வஸ்திரம், கொழுத்த கன்று 3 முறை வருகிறது. அது எதை காட்டுதுன்னா உம்முடைய வீட்டின் நன்மையினாலே அவர்கள் திருப்தி ஆவார்கள். ராஜ்யத்தின் வாழ்க்கை என்பது பற்றாக்குறை வாழ்க்கை அல்ல. உங்கள் பற்றாக்குறை மத்தியிலிருந்து தேவனை நீங்கள் துதிக்கலாம். ஏன் துதிக்கலாம்னா, உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற வாழ்க்கை நிரம்பி வழிகிற வாழ்க்கை. ஆகவே சங்கீதம் 39ல் ஒரே வசனத்தை வாசிப்போம். 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆமென். சம்பூரணத்தினால் திருப்தி அடைகிற வாழ்க்கை தான் ராஜ்யத்தின் வாழ்க்கை.
ராஜ்யத்தின் மைண்ட் செட் என்னன்னா, போதும்ன்ற மைண்ட் செட்டில் சம்பூரணம். எல்லாம் சொல்லுங்க, சம்பூரண வாழ்க்கை. அதுதான் ராஜ்யத்தின் வாழ்க்கை. உமது வீட்டின் சம்பூரத்தினால், ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு. உங்க வீடு, அப்பா வீட்டில் நம்ம வந்து அப்பாவுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றது, அப்பாவோட வீட்டுக்குள்ள வருது, அப்பாவோட ராஜ்யத்துக்கு வருது. வரும்போது சம்பூரணம். எல்லாம் சொல்லுங்க, சம்பூரணம். இன்னைக்கு முடிஞ்சோடனே எனக்கு ஒரு வேலை இருக்குது. என்னன்னா, என் லைஃப்பில் எதெல்லாம் வந்து இன்னும் ஃபில் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்றத கர்த்தர் எனக்கு எழுத சொல்லியிருக்கிறார். பாக்ஸாக போடு. ஒவ்வொரு பாக்ஸாக இப்போ ஃபில் ஆக போகுது. ஏசுநாத், உங்கள் குறைவுகள் எல்லாம், பிலிப்பியர் 4:19, உங்கள் குறைவுகள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக போகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஏதோ பாதி ஆசீர்வாதம் இருந்து மீதி ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. சம்பூர்ணமான வாழ்க்கை, சம்பூர்ணமான வாழ்க்கை. உம்முடைய ஜனங்கள் உம்முடைய சம்பூரணத்தினால் திருப்தி ஆவார்கள். அடுத்து, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உம்முடைய பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆகவே கிறிஸ்டியன் லைஃப்ன்றது, அதாவது கிங்டம் லைஃப்ன்றது அபண்டன்ட் லைஃப். உங்க மைண்ட்ல மட்டும் அந்த அபண்டன்ஸை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுதான் கிங்டம் மைண்ட் செட். ஆண்டவரே, அதுதான் நீங்க எனக்கு வச்சிருக்கீங்க, அதுதான் நீங்க எனக்கு வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, அதுதான் நீங்க வச்சிருக்கீங்க. ஏன்னா நான் என்னுடைய நாமத்தில் வரல, நான் உங்கள் நாமத்தில் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸை பற்றி நான் பேசணும், நாமத்தை பற்றி. என் அன்புக்குரியவர்களே, பூமி கேட்டவர்களை சிந்தியாதபடிக்கு தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் பேசுங்க. நிலம் எவ்வளோ ஏக்கர்னு பேசாதீங்க, அது உங்கள் வேலை கிடையாது. 1 கோடியாக இருக்கட்டும் 1 ஏக்கர், அது விஷயம் இல்லை. உனக்கு என்ன வேண்டும் அதை மட்டும் பேசு. உனக்கு நான் என்ன தரணும் நீ விரும்புகிற அதை பேசு. ஏக்கர் என்ன ரேட்டுன்னு என்கிட்ட என்ன செய்யாத, பேசாத. முடிக்கிறேன். ரெய்னார்ட் போங்கே சொல்லுவார், நான் எப்போவுமே என் பாக்கெட்டில் இருக்கிறத வச்சு நான் பிளான் பண்ணவே மாட்டேன், அவர் பாக்கெட்டில் இருக்க வச்சு தான் பிளானை போடுறேன். இதில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீர்கள்? காட் பிளஸ் யூ. பிளான் போடுங்க, ஊழியர்கள் பிளான் போடுங்க. உங்கள் பையில் இருக்கிற வச்சு இல்லை, தேவனுடைய பையில் இருக்கிறத வச்சு. மை ஃபாதர் இஸ் மை ஏடிஎம். ஆமாம், அவர் தான் என்னோடய ஏடிஎம் மிஷின். நீ எப்போல்லாம் எனக்கு தேவையோ அவர்கிட்ட போய் நான் எடுத்துக்கிறேன். ஆகவே பரிபூர்ணம் உங்களுக்கு இருக்குது, சம்பூர்ணம் இருக்குது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் தொய்ந்து போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரி. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள், அப்படியே ஊர்ந்து வரும் பாருங்கள் ஆசீர்வாதம். ஊர்ந்து வந்து அப்படியே வந்து அந்த தண்ணி பள்ளத்தை நிரப்புற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் நிரப்ப ஆரம்பிக்கும். அதுதான் சம்பூரணத்தின் வாழ்க்கை. சம்பூரணத்தின் வாழ்க்கை. என்னை இப்படி வாழ்வதற்கு தேவன் வைக்கல, என்னை சம்பூரணமாய் இருக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில எல்லாம் சம்பூரணமாய் நிறைவாய் இருக்கும்படி வைத்திருக்கிறார். கிங்டம் லைஃப்ன்றது கன்று அல்ல, கொளுத்த கன்று, உயர்ந்த வஸ்திரம், ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைல். திஸ் இஸ் வாட் காட்ஸ் பிளான் அபவுட் யுவர் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைல். இப்படி பிடிக்கலாம் விட்டுருங்க. வந்து எனக்கு ரீடைரக்ட் பண்ணுறேன் இயேசு நாமத்தில். யாரெல்லாம் வாயை திறந்து சொல்லலையோ அவங்க ஆசீர்வாதம்லாம் என் பக்கம். ஆமாம், ரீடைரக்ட் ஆகட்டும். ஆமென். ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைல் சொல்லுங்கள். இப்போ வருது, நல்லா சவுண்ட் வருது. நமக்கு வராட்டினாலும் பரவாயில்ல, அவனுக்கு போயிடக்கூடாது. என்ன சொல்லுங்க, ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைல். ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைல், abundant blessing. That is what God planned. For everyone who ever under the kingdom lifestyle. என் அன்புக்குரியவர்களே, உயர்ந்ததே நினைச்சிருங்க. நீ எவ்வளவு தாழ்ந்த இடத்துல தான் பரவாயில்ல, மைண்ட் மட்டும் கிங்டம்ல கனெக்ட் பண்ணி இருக்கணும். அப்படியே இருக்கட்டும். அதே பேசுங்க. அங்கே இருங்க. நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், நீங்க பிளாட்ஃபார்ம்ல கூட இருங்க. ஆனா உங்க மைண்ட் மட்டும் கிங்டமோட கனெக்ட் ஆயிருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். கை தட்டுங்க. ஆமென். பிரைஸ் காட். ஹalleluya. சாலமன் சொன்னான், என் கண்ணு பார்த்த ஒன்றை கூட அதுக்கு நான் தடை பண்ணவே இல்லை. பார்த்ததெல்லாம் நான் வாங்கினேன், நான் பார்த்ததெல்லாம் டீல் பண்ணி முடித்தேன். சாலமன் சொல்கிறான், சாலமன் ஒரு பவர் இருந்துச்சு, அவன் எதை பார்த்தாலும் வாங்கிடுவான். மெதுவாக ஆவியானவன் காதில் சொன்னார், சாலமனை பார்க்கிலும் பெரியவர் உங்களுடைய என் கண்ணு பார்த்த ஒன்றையும். ஆமென். எதுக்கு வாங்குறீங்க? இருந்துட்டு போகுது. என்ன பண்ண போறீங்க? அது அப்புறமேட்டு யோசிப்போம். ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு எப்போ போகலான்ற அப்புறம் யோசிப்போம். தீபாவளி வந்துருச்சுன்னு ட்ரெஸ் எடுக்கிற ஆள் நம்ம கிடையாது. ஆமாம், நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு எதுக்காச்சும் போடுறப்ப போட்டுக்கோண்டா, நல்லா இருக்கோட்டு. அப்படி நிலத்தை வாங்கி போட போறீங்க, அப்படி பில்டிங் வாங்கி போட போறீங்க.
இல்லை என்ன பர்பஸ்க்கு வாங்கியிருக்கீங்க? என்ன பர்பஸ்க்கு வாங்க போறீங்க? வாங்கிட்டு யோசிப்போம்யா. 2 டீ சொல்லு அப்புறம் பேசுவோன்றான். இல்லை, பத்திரத்தை முடிங்க, அப்புறம் அதை எப்படி பயன்படுத்தலான்னு அப்புறம் யோசிங்க.